தேங்க்யூ பிரதர். பிரதர், என்னுடைய வால்யூம் கேக்குதுங்களா? கேக்குதுங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்தேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை நான் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தேவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்து மீண்டுமாக இணையதள வாயிலாக தேவனுடைய நல் வார்த்தைகளை கேட்கும்படியாக நம் அனைவருக்கும் தேவன் கிருபை செஞ்சிருக்காங்க. கிருபை செய்த நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ரட்சகர் வழியாக நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக்கொண்டு சகோதரர் அறிவித்த வண்ணமா இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு மீன் வலை அப்படிங்கிறதான ஒரு தலைப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம தொடர்ச்சியா ஒவ்வொரு பாடத்தின் மூலமாக தேவன் நமக்கு அநேக காரியங்களை நமக்கு விலக்கி கொடுத்துட்டு வர்றாங்க அவங்களுடைய சத்தியம் மூலமாக. அதனாலதான் நம்ம படிக்கிறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த அடிப்படையில நம்ம ஆரம்பிச்சோம். ஒரு இணையதளத்துல ஒரு அடிப்படை சத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் கீழாக ஆரம்பிச்சோம். முதல் 2 வாரத்துல பைபிளை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம். பார்க்கும்போது நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம்னா, பைபிள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல காலங்களை மையமாக வச்சு படிக்கிறது. அப்படி படிக்கும்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 3 உலகங்கள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். 1ஆம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம். ஸோ 1ஆம் உலகம் ஏன் அழிவுக்குள்ள வந்துச்சு? அந்த அழிவோடு தேவன் விடல. 8 பேர் கொண்டு தேவன் என்ன பண்ணாங்கன்னா அந்த 8 பேரை காப்பாற்றி மீண்டுமாக இந்த 2ஆம் உலகம், இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் போய்கொண்டு இருக்கு அப்படிங்கிறத கூட சத்தியத்தின் மூலமாக அறிஞ்சோம். இந்த 2ஆம் உலகத்துக்கும் தேவன் என்ன வச்சிருக்காங்கன்னா ஒரு முடிவு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்படின்னா இந்த உலகத்துல 3ஆம் உலகம் அப்படிங்கிறதான தேவனுடைய ராஜ்யம் எப்ப வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதுல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் கூட நம்ம கடந்த வாரங்கள்ல நம்ம அப்படியே ஒன்றா படிச்சுட்டு வரோம். அதனைத் தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யம் அல்லது இந்த 3ஆம் உலகம் எப்போ எந்த காலப்பகுதியில ஸ்தாபிக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம 5ஆம் உலக பேரரசு அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அப்போ அது நம்ம இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியில தான் அது நடக்கும், அந்த பெரிய கல் வந்து அடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ சீக்கிரமே ஸ்தாபிக்கக்கூடிய இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு எந்த பாதையில போனா சரியா இருக்கும் அப்படிங்கிறத வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தான் கடந்த வாரத்துல கூட நம்ம 3 வழிகள் அப்படிங்கிறதான ஒரு தலைப்பின் கீழே நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அதை நம்ம பார்த்தோம். இடுக்கமான வழி, அதை தெரிஞ்சு கொள்றவங்களே, அதை கண்டுபிடிக்கிறவங்களே கொஞ்சம் பேர் தான் இல்லைங்களா? அந்த வழிக்குள்ளதான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியை திறந்து வைத்து அதுல அவங்க பிரவேசித்தாங்க. அதற்குள்ளாக வரணுங்கிறத தான் இப்போ என்ன பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா அடிச்சுவடா வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத கூட நம்ம கடந்த வாரங்கள்ல படிச்சோம். சரி, இப்போ நம்ம அப்படியே படிக்கும்போது பரலோகம் ஒருத்தருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிறிஸ்தவர் அழைக்கப்பட்ட ஒரு சகோதரன் அல்லது சகோதரியினுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க கண்டிப்பா எங்க போகணும்? பரலோகம் போகணும். அப்படி பரலோகம் போகக்கூடிய அநேக சத்தியங்களை நம்முடைய ஆண்டவர் வேதத்துல நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளடக்கி மறைச்சு வச்சிருக்காங்க. அதனுடைய ஒரு விஷயமா தான் இன்றைய நாளிலும் கூட மீன் வலை அப்படிங்கிறதான ஒரு ஊமைக்குள்ள பரலோகம் போறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்முடைய ஆண்டவர் வச்சிருக்காரு. அதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 13ஆம் அதிகாரத்துல ஒரு 3 வசனங்கள் 47, 48, 49, 50 இந்த ஒரு அதாவது 47ல தொடங்கி 50க்குள்ள முடியக்கூடிய அந்த வசனங்களுக்குள்ள ஒரு மிக பிரமாண்டமான ஒரு விஷயத்த நம்முடைய ஆண்டவர் வச்சிருக்காருன்னு சொன்னா இத நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அதுதான் உண்மையும் கூட. எப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரு பாடத்தின் வாயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நமக்கு தெரியும் நம்ம ஆண்டவர் அதிகமான நேரங்கள்ல அவர் எந்த பகுதியில இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடலும் கடல் சார்ந்த பகுதிகளில் தான் அவர் நிறைய ஊழியங்கள் பண்ணியிருக்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். பைபிள்லயே பாருங்க நிறைய கடல்களை பத்தி நிறைய இடத்துல என்ன பண்ணிருக்குன்னா வந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ பார்க்கும்போது இந்த ஒரு பாடம் பார்த்தோம்னா இந்த ஒரு பாடத்துல ஆண்டவர் பேசக்கூடிய ஒரு விஷயம் கூட வந்து பார்த்தோம்னா கடல் சார்ந்த ஒரு விஷயத்தை தான் பேசுறாங்க. நம்ம படிச்சிடலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 47 முதல். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது. பாருங்க, இங்க பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடல்ல போடுற ஒரு வலைக்கு ஒப்பா இருக்கு அப்படின்றார். ரொம்ப இந்த ஒரு உவமைய ரொம்ப நம்ம கடினமான முறையில புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப எளிமையா நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதை புரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஆண்டவரே சொல்றாங்க, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கு அப்படின்னா கடல்ல போடுற வலைக்கு ஒப்பா இருக்கு. அதாவது ஒரு வலையை தூக்கி கடல்ல போட்டோம்னா
அந்த வலை என்னெல்லாம் பண்ணுமோ அதுக்கு ஒப்பாதான் எது இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பரலோக ராஜ்யம் இருக்கு அப்படின்ட்டு தொடர்ந்து வசனம் நம்ம படிக்கலாம். 48ஆம் வசனம். அது ம் நிறைந்த போது அதை ம் கரையில் இழுத்து உட்கார்ந்து ம் நல்ல ம் உடைகளை சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். பாருங்க, நமக்கு தெரியும் ஓமைகள் எப்படி இருக்கும், எப்படி ஆரம்பிக்குங்கிறத நமக்கு இந்த ஹவு டு ஸ்டடி பைபிள்லயே சொல்லி கொடுத்துருப்பாங்க சகோதரர்கள். எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது நேரடியா நடக்க வாய்ப்புள்ள ஒரு கதை மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த ஓமை கூட அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் போது பரலோகம் யாரெல்லாம் போகணுமோ அவங்க இப்படிதான் போவாங்க அப்படிங்கிறத ஒரு ஓமையில சொல்றாரு. எப்படி? ஒரு பரலோக ராஜ்யம் கடல்ல போடப்படுற வலைக்கு ஒப்பா இருக்கு. அந்த வலைக்குள்ள என்ன நிறையும், வலையில என்னென்னலாம் மாட்டுமோ அதெல்லாம் நிறைஞ்சதுக்கு அப்புறம் அதை கரைக்கு இழுப்பாங்க. அதுல மேஜரா இந்த வலை போடுறதுனுடைய கான்செப்ட் எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, மீன்கள் நிறையணும் இல்லையா? அப்ப இந்த மீன்கள் நிறைஞ்ச உடனே அதை கரையில இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில சேர்த்துட்டு ஆகாதவைகளை எரிந்து போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு ஓமையை என்ன பண்றாருன்னா அவரோடு இருந்த சீஷர்கள் மத்தியில பேசுறாங்க. இப்ப சீஷர்களுக்கு ஒரு குழப்பம் வருது. என்னன்னா, ஆண்டவர் பேசுறாரு, ஆனா அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓமையாவே மறைச்சு 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 பேசுறாரு. அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது சீசர்களே கேக்குறாங்க, ஏன் ஆண்டவரே நீங்க ஓமைகளா பேசுறீங்க? படிச்சிருங்க சிஸ்டர். 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். அப்பொழுது ம் சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் ம் அவர்களுடைய உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு ம் அவர் பிரத்யுத்தரமாக, பரலோக பாருங்க, ராஜ்யத்தின் ஆண்டவர் வந்து ஆண்டவர்கிட்ட சீஷர்கள் கேக்குறாங்க, ஆண்டவரே நீங்க பேசின விஷயம் கரெக்ட், அதையே நீங்க நேரா சொல்ல மாட்டேங்கிறீங்க. இவ்வளவு ஜனங்கள் இருக்கும்போது நீங்க டைரக்டா ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் ஓமைகளா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான் அவர் பிரதியுத்தரமாக இப்ப என்ன பதில் கொடுக்குறாருன்னா, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை உங்களுக்கு அறியும்படி, அதாவது இந்த காரியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ என்ன பண்ணப்படலைன்னா அருளப்படலை. அப்படின்னா அருளப்படுதல் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கிஃப்ட். அதாவது உங்களுக்கு தெரிய வந்திருக்கு, அது வந்து பார்த்தோம்னா தேவன் கொடுத்த ஒரு கிஃப்ட். அவங்களுக்கு என்ன பண்றது இல்லைன்னா தெரியாது, தெரியவும் வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத அவர் என்ன பண்றாருன்னா தெளிவா சொல்றாரு. அப்படின்னா அன்னைக்கு சீஷர்கள், இன்னைக்கு இந்த பைபிளினுடைய வசனங்களை படிக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நாம. அப்படின்னா கண்டிப்பா இந்த ஓமைக்குள்ள பரலோகம் போறதுக்கு உண்டான ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா அருளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது உங்களுக்கு தெரிய வேண்டியதுதான் முக்கியமானதை ஒழிய மற்ற யாரும் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சீஷர்களுக்கு சொன்னது இன்னைக்கு நமக்கு அப்படியே பொருந்தக்கூடியதா இருக்கு. ரைட். இப்ப அந்த ஊமைய நம்ம தொடர்ந்து படிச்சோம்னா என்ன ஒரு விஷயம் சொல்லி பார்த்தோம்னா, கடல்ல முதல்ல வலை போடுறாங்க, அந்த வலை நிறைஞ்ச உடனே கரைக்கு இழுக்கிறாங்க. கரையில இழுக்கும் போது அவங்க நல்லவைகளையும் ஆகாதவைகளையும் தனித்தனியா என்ன பண்றாங்கன்னா பிரிக்கிறாங்க. இது மாதிரிதான் எப்ப நடக்கும்னு சொல்றாருன்னா படிச்சுடலாம் பாருங்க. 13ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். ம் இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். ஒரே தேவதூதர்கள் நிமிஷம் சிஸ்டர். இப்படியே உலகத்தின் முடிவுல நடக்கும்னு சொல்றாரு. அப்படின்னா உலகத்தினுடைய முடிவு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த நாட்கள் இருந்துச்சானா இல்ல. நமக்கு தெரியும், இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் உலகத்துலதான், நாமும் இருக்கிறது 2ஆம் உலகத்துலதான். யாருடைய காலத்துல உலகம் முடிவுக்கு வரப்போற மாதிரி இருக்குன்னா நிச்சயமா சொல்லலாம் நம்முடைய நாட்கள்ல தான். ஏன்னா நீங்க உலகத்துல பைபிள் தெரியாத ஒருத்தட்டே போய் கேட்டா கூட அவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க, உலகம் அழிய போகுதுப்பா, கடைசி காலத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறோம், கலியுகம்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? அதாவது பைபிளே தெரியாத அநேக ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்படிதான் சொல்றாங்க, காலம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு, முடிவு சீக்கிரம் வந்துச்சுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கே தெரியுது. அப்படின்னா வேதத்தை வைத்துக்கொண்டு நமக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தேவன் நமக்கு என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்துறாரு. இது ஒரு பொல்லாத காலம், இந்த காலம் இப்படியே என்ன பண்ணாதுன்னா போகாது, அது சீக்கிரம் முடிவுல வரும். அப்படின்னா அன்னைக்கு பேசின ஓமை இப்போ யாருடைய காலத்துல நடக்கக்கூடியது இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய காலத்துல நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஓமைதான் இந்த மீன்வளை ஓமை. அதனால சொல்றாரு, இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு வந்து நீதிமான்களை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அதன் நடுவிலிருந்து பிரித்து பொல்லாதவர்களையும் பிரிச்சிருவாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பேசின இந்த 3 வசனத்துக்குள்ள கடைசி நாட்கள்ல வாழக்கூடிய நாம இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஓமை யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மத்த யாருக்குமே இல்லை, நமக்கு தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இந்த ஓமைக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரகசியத்தை ஒன்னொன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரிச்சு பார்க்க போறோம். இப்ப நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா
சீஷர்கள் கேட்ட அதே கேள்வியை நம்ம கேட்கலாம். ஏன் ஆண்டவர் அவர்கள்ட்ட ஓமையா பேசினார்? ஊமைனா நமக்கு தெரியும், நேரடி நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரு கதை மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ள பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் இருக்கு. இந்த மாதிரி ஆண்டவர் கிட்டத்தட்ட நிறைய ஓமைகளை பேசியிருக்கார். 39 ஓமைகளை பேசியிருக்கார். ஓமை வாக்கியங்கள் பேசியிருக்கார். சங்கீதத்துல படிச்சு நீங்க பாத்தீங்கன்னா, ஓமைகளாலே அன்று என் வாயை நான் என்ன பண்ணலைன்னா திறக்கவில்லை அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தக்கூடிய வசனங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரைட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இது உலகத்தினுடைய முடிவில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு ரகசியமா இருக்கிறதுனால, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆண்டவர்கிட்டே போய் கேட்கலாம். ஆண்டவரே, ஏன் சீஷர்கள்ட்ட நீங்க ஓமைகளா பேசுனீங்க? நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை பேசும்போது என்ன பேசினார் அப்படின்னா, மீன் வலையை சம்பந்தப்படுத்தி பேசினார், கடலை சம்பந்தப்படுத்தி பேசினார். இன்னும் கவனிச்சு பாத்தீங்கன்னா, இது சீஷர்களுடைய தொழிலை சம்பந்தப்படுத்தி பேசினார். ஏன் அப்படின்னா, அதை சம்பந்தப்படுத்தி பேசினா பரலோக ராஜ்யத்துக்கு போற விஷயம் இவங்க எளிமையா புரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கறதுனாலதான் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை வைத்தே நிறைய ஊமைகளை பேசினார். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய தொழிலை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய ஊமைகளாக பேசினாங்க. அதுல என்ன கவனிச்சு பார்த்தோம்னு வைங்களேன், விதை விதைக்கிறவன் ஊமை நமக்கு தெரியும். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல நிறைய ஊமைகள் பேசினார் இல்லைங்களா? அதுல ஒண்ணு விதைக்கிறவனுடைய ஊமை. ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய மிக முக்கியமான தொழில் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா விவசாயம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு 100 ஆடு இருந்துச்சு, ஒரு ஆடு மட்டும் என்ன பண்ணிடுச்சுங்க, காணாம போயிடுச்சு. அந்த ஆட்டை தேடி அந்த மேய்ப்பன் போனான்னு சொல்றாரு இல்லைங்களா? அதுவும் ஒரு ஓமைதான். அப்ப ஏன் அந்த ஓமையை பேசினாருன்னா, அதுவும் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இருந்த மிக முக்கியமான ஒரு தொழில், ஆடு வளர்ப்பு. இந்த மாதிரியான விஷயங்களை அங்க நம்ம பாக்குறோம். அடுத்து நல்லா கொஞ்சம் பார்த்தோம்னா, இந்த நமக்கு தெரியும், ஒரு வெள்ளிக்காசு காணாம போச்சு இல்லைங்களா? அதை கூட வந்து ஸ்திரீ கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா? அது அவங்களுடைய கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுற ஓமை எல்லாமே இஸ்ரேல் ஜனங்களை சார்ந்ததாகவே இருக்கும். இன்னும் பார்த்தோம்னா கடுகு விதை நமக்கு தெரியும், அதுவும் அவங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விவசாயத்துல ஒண்ணு. இன்னும் வந்து பார்த்தோம்னா, ஒரு ஸ்திரீ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 3 படி மாவு எடுத்து அதோட புளிப்பான மாவு சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாவு செய்யக்கூடிய விஷயம், அப்பம் செய்யக்கூடிய விஷயத்தை பத்தி எங்க என்ன பண்ணிருப்பாருன்னா பேசியிருப்பாரு. ஏன் அப்பம் செய்யக்கூடிய விஷயத்தை பத்தி பேசியிருப்பாரு? மாவு சம்பந்தமா ஏன் பேசினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது அவங்களுடைய உணவு இல்லைங்களா? அப்ப நல்லா கவனிச்சு பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஊமை பேசினாலுமே அது அவங்க இஸ்ரேல் ஜனங்களை சார்ந்ததா இருக்கும். அதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அதுல 7 பேரு என்ன தொழிலை கொண்டிருந்தவங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, மீன் பிடிக்கிற தொழிலை கொண்டிருந்தவங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு மீன் பிடிக்கிறவர்னு சொன்னா சீஷர்கள் உங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது யார்? எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது பேதுரு, அந்திரேயா. இவங்க எல்லாம் ஆண்டவர் டைரக்டா கேட்டாங்க, ஆண்டவரே, இப்ப நாங்க உங்க பின்னாடி வர்றோம், வலைகள் எல்லாம் போட்டு என் பின்னாடி வாங்கன்னு சொன்னார். அவங்க கடற்கரையில இருக்கும்போதே டைரக்டா சொன்னார் ஆண்டவர், நீங்க அதெல்லாம் போட்டு என் பின்னாடி வாங்க. அப்படின்னா பார்த்தோம்னா, இந்த ஊமை எது சார்ந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா, சீசர்களுடைய தொழில் சார்ந்தது. இன்னும் பார்க்கும்போது இஸ்ரேல் தேசத்தினுடைய கலாச்சாரத்துல இதுவும் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஒன்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இத சொல்லி பரலோக ராஜ்யத்தை புரிய வைக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய மிக முக்கியமான நோக்கமா இருந்துச்சு. அதனாலதான் அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க பரலோக ராஜ்யத்தை கடல்ல போடுற வலைக்கு ஒப்பா பேச வேண்டிய அவசியம் இருந்துச்சு. மறுபடியும் இந்த வசனத்தை படிச்சிடலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த இந்த ஒரு வசனத்தையே நம்ம கொஞ்சம் டீப்பா ஆராய போறோம். அதாவது ஆண்டவர் பேசினார் இல்லைங்களா, கடலிலே போடப்பட்ட அந்த வலைக்கு ஒப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். மீன்கள்னு பேசியிருக்காரு, வலைன்னு பேசியிருக்காரு, கடல்னு பேசியிருக்காரு. இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிரிச்சு பிரிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஏன் அப்படி தெரியுங்களா? இதுக்குள்ள பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் இருக்கு இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், ரகசியத்தை அறிய வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்றீங்களா? தேவன் ரகசியத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா மறைச்சு வச்சிருக்காரு. காரியங்களை ஆராய்ஞ்சு ரகசியங்களை கண்டுபிடிக்கிறது யாருடைய வேலைன்னு பார்த்தோம்னா நம்முடைய வேலை. நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் தெரியுங்களா? பரலோகம் போகணும்னா இந்த ஓமையை கவனிச்சா போயிடலாம் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அப்படின்னா என்னென்னதான் இதுல ரொம்ப முக்கியமா இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா கவனிக்க வேண்டியவங்களா இருக்கும். அதுல மிக முக்கியமானது ஒண்ணுன்னு சொல்லி பார்த்தோம்னா மீன் வலை. அப்புறம் கடல்ல போடப்படுறதுனா என்ன, அதுல மீன் அகப்படணும். அப்புறம் மீன் அகப்பட்டு எப்படி கடல்லே இருந்தா போதுமா, அது கரைக்கு வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நீதிமான்களை தான் பிரிக்கிறாங்களே ஒழிய பொல்லாதவர்களை தனியா என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு போயிடறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதுல நம்ம ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப பார்க்க போறோம். முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, கடல்னா என்ன?
அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்கலாம். கடலுக்குள்ளதான் எது இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மீன் இருக்கு. இந்த மீனை பிடிக்கிறது தான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா வலை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம கொஞ்சம் பாடத்தை ரொம்ப உன்னிப்பா நம்ம கவனிக்க ஆரம்பிக்கலாம். இப்ப முதல்ல கவனிச்சு பார்த்தோம்னா கடல் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு என்ன சுட்டி காட்டுன்னு பார்க்கும்போது படிச்சிடலாம் பாருங்க. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ம். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். பாருங்க, துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல இருக்காங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடல்னா வேற ஒண்ணும் இல்ல, ஜனங்களை குறிக்கக்கூடிய விஷயமாக பைபிள் என்ன பண்ணுதுன்னா சுட்டி காட்டுது. இன்னொரு வசனம் படிச்சிட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். படிச்சிருங்க சிஸ்டர். வெளிப்படுத்துதல் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ம். ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். பாருங்க, அவங்க சொல்றாங்க, பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே. அப்படின்னா இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறோம் தண்ணீர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜனங்களை அங்க அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. அதான் நம்ம பாக்குறோம், துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல இருக்காங்க. கடல்ல என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. அப்ப என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த தண்ணி அல்லது கடல் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜனங்களை அடையாளப்படுத்துது. உலகம்னு கூட நம்ம என்ன பண்ணலாம்னு தாராளமா சொல்லலாம். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, உலகத்துல ஏதாவது ஒரு கட்சி மீட்டிங்கோ ஏதோ ஒண்ணு போட்டாங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க இல்லைங்களா, அலை கடல் என்ன திரண்டு வாங்க சொல்றாங்களா இல்லைங்களா? அப்ப நம்ம கண்டுபிடிக்கிறோம் அலை கடல் என்ன திரண்டு வாங்க அப்படின்னா கடலா வரப்போகுதுன்னா இல்ல. ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா கடலை போல இருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும்னா திரண்டு வர்றதுக்கு அங்க ஒரு அழைப்பு விடுறதை என்ன பண்றாங்கன்னு பாக்குறோம் இல்லைங்களா? அப்போ பாக்குறோம் இப்படியே உலகத்தினுடைய முடிவிலே நடக்கும் அப்படின்னு சொல்ற போது இப்ப உலகத்துல யார் இருக்காங்கன்னா ஜனங்கள் இருக்காங்க. ஜனங்கள் மத்தியில இருந்து ஒரு வலை போடும் போது வலையில யார் மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க ஜனங்கள் மாட்டுறாங்க. ஆனா அந்த கடல்ல என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மீன்கள். இப்ப இந்த மீன்கள் யார் அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய பிள்ளைகள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா எப்படிப்பட்ட மீன்கள் வந்து ஜனங்கள் அடையாளப்படுத்தும் இல்ல தேவனுடைய பிள்ளை எப்படி அடையாளப்படுத்தும்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவரே சொன்னார் இல்லைங்களா? என்ன சொன்னாரு உங்கள்ட்ட? இவங்க பேதுரு அந்திரேயாவெல்லாம் பார்த்து என்ன சொன்னாருன்னா வலையெல்லாம் போட்டு வாங்க, மீன் பிடிக்கிறவங்களை நான் என்ன பண்றேன்னா மனிதரை பிடிக்கிறவர்களாக ஆக்குறேன்னு சொன்னார் இல்லைங்களா? அப்ப நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்படியே உலகத்தினுடைய முடிவுல தேவதர்கள் வந்து புறப்பட்டு கடல்ல இருக்கக்கூடிய, அதாவது லெட்டரலா சொல்லக்கூடிய மீன் எடுக்க போறாங்கன்னா இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய மீன்களாக மீன்களாக எண்ணப்படக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை அது நடுவுல இருந்து உலகத்துல இருந்து என்ன பண்ண போறாங்கன்னா பிரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராசஸ் தான் இதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கடல்ல வலை போட்டு கரைக்கு இழுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப ரெண்டு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கோம். ஒண்ணு கடல், உலக ஜனங்கள், ஜனங்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள்னு கூட நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த மீன்கள் பார்க்கும்போது அந்த கடலுக்குள்ள இருக்காங்க தேவனுடைய பிள்ளைகள். அப்ப பாக்குறோம் கடல்னா உலக ஜனங்கள். அப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய மீன்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய பிள்ளைகள். தேவன் யாரெல்லாம் இந்த ஒரு வலைக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள எங்க இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப உலகத்துல இருக்காங்க. சரி, இப்ப போடக்கூடிய வலை எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப அதுதான் நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து கண்டுபிடிக்கிறோம். வலையை நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா வலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா கவனிச்சு பாருங்க, அது ரெண்டு கயிறுகளால பின்னப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு இல்லைங்களா? பாருங்க, அதுல ஒரு கயிறு இருக்கா அப்படின்னா இல்ல, நேர ஒரு கயிறு இருக்கு, குறுக்கா ஒரு கயிறு என்ன பண்ணிக்கிட்டே இருக்குன்னா போயிருக்கு. இப்படிதான் பின்னுவாங்க. இப்படி பின்னி இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்துலதான் எது மாற்றம்னு சொல்லி பாக்குறோம்னா கடல்ல போடும்போது மீன்கள் மாற்றத நம்ம என்ன பண்றோம்னு கவனிக்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா இந்த இரண்டு கயிறுகளான வலை எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்க்கும்போது வசனம் படிச்சிடலாம் பாரு. வசனம் ஓசியா படிச்சிருங்க சார். 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். பாருங்க, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறு. அப்போ ஒரு கயிறு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அன்பு இல்லைங்களா? இன்னொரு கயிறு இருக்கு, அந்த கயிறையும் சேர்த்து இழுத்தா மட்டும்தான் அது வலையா மாறும். அந்த இன்னொரு கயிறு என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா வசனம் படிச்சிடலாம் சிஸ்டர். எபிசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டு விஷயம் இங்க தேவைப்படுது.
2 கயிறு தேவைப்படுது. 2 கயிறுகளை பின்னி கடல்ல போட்டு இழுக்கும்போது மட்டும்தான் இது என்ன பண்ணும்னா, அதுக்குள்ள மீன்கள் மாட்டும்ங்கிறத பைபிள் நமக்கு தெளிவா வலியுறுத்துது. ஒரு கயிறு அன்பு, இன்னொரு கயிறு என்னன்னு சொல்லி பார்க்கிறோம்னா சத்தியம். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் இந்த 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 நம்ம பேசப்பட்ட 3 வசனங்கள்ல ஒரு வசனத்துல இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கண்டுபிடிச்சிட்டோம். ஒண்ணு, நம்ம பார்க்கிறோம், கடல் எதை அடையாளப்படுத்துதுன்னா உலக ஜனங்கள். அதுல இருக்கக்கூடிய மீன்கள் எதை அடையாளப்படுத்துதுன்னா தேவனுடைய பிள்ளைகள். அதுல போடப்பட்ட வலை இருக்கு பாத்தீங்களா, அந்த வலை எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தோம்னா 2 கயிறு, ஒண்ணு அன்பு, இன்னொன்னு சத்தியம். இந்த வலையை பயன்படுத்தி தாங்க நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன பண்ணாருன்னா, கடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள என்ன பண்ணாருன்னா வலைய போட்டாரு. அன்பு மற்றும் சத்தியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல்ல எங்க வலை போட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜனங்கள் மத்தியில வலை போட்டாரு. இன்னும் சொல்ல போனா, உலக ஜனங்கள் மத்தியில மிக முக்கியமான ஒரு வகுப்பாராகிய இஸ்ரேல் தேசத்துல, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அன்பு மற்றும் சத்தியங்கிற கயிறு என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல்ல போட்டார். அப்படி முதல்ல போட்ட அந்த கடல்ல, அதாவது அந்த கடலுங்கிற விஷயத்துல அடையாளப்படுத்தக்கூடிய காரியத்துல யார் வர்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க மத்தியில வந்துட்டு அன்புடன் சத்தியத்தை என்ன பண்ணாங்கன்னா வலையா போட்டாங்க. அவங்க வலையா போட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில. எல்லாரும் வந்தாங்கன்னா வரல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவா அங்க அன்பு மற்றும் சத்தியத்தோட என்ன பண்ணாங்கன்னா அந்த வலையை போட ஆரம்பிச்சாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வசனம் படிச்சிடலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க பாருங்க, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்படின்னா முதல்ல வலையை போட்டாரு. ஒட்டுமொத்த உலகத்துல போட்டாரான்னா இல்ல. உலகத்துல ஒரு வகுப்பார் மத்தியில என்ன பண்ணாருன்னா ஜனங்கள் மத்தியில அந்த வலையை போட்டாரு. அந்த வலை அன்பு மற்றும் சத்தியம் சொல்லி பாக்குறோம். அத பாக்குறோம், நீங்க மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னா சமீபத்தி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க மத்தியில அவரு கடிந்து கொண்டு எல்லாம் பேசல. ரொம்ப அதிகாரமுடையவராலாம் பேசல. அதிகாரமுடையவரானா எப்படி சொல்றது, ஒரு வலுக்கட்டாயத்துக்குள்ள அவங்களை கொண்டு வரணுங்கிறதெல்லாம் அவர் பேசல. ரொம்ப அன்பா அவங்க மத்தியில பரலோக ராஜ்யத்தை பத்தி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு அந்த வலையை என்ன பண்ணாங்கன்னா போட்டாங்க. ஆனா எல்லா மீனும் மாட்டிச்சானா இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க கரைக்கு இழுத்த போது அதுல எல்லா மீனும் மாட்டுச்சானா இல்ல. எவ்வளவு பேர் தான் மாட்டினாங்கன்னா 12 சீஷர்கள் மட்டும்தான் மாட்டினாங்க. சீஷர்கள் தான் அந்த மீன்களா என்ன பண்ணாங்கன்னா முதல்ல வந்தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுக்கு பயன்படுத்திய வலை என்னன்னு பார்த்தோம்னா அன்பு மற்றும் சத்தியம். அவங்க பேசினாங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குதுன்னு சொல்லி நிறைய பிரசங்கங்கள் பண்ணாங்க. அதுல நிறைய பேரு பின்னாடி வந்தாலும், ஆனா அவருடைய வாழ்க்கையை முடிக்கும் போது எத்தனை மீன்கள் மட்டும்தான் கரைக்கு வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா 12 மீன்கள் மட்டும்தான் வந்துச்சு. வசனம் படிச்சிடலாம் சிஸ்டர். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாருங்க, அங்க சொல்லும் போது கூட ரொம்ப கட்டாயமா சொல்லல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அங்க ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. யாருக்கெல்லாம் விருப்பமோ அவங்க என்ன பண்ணணும், வரலாம். ஆனா இது கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வர விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்க. அதான் பாக்குறோம், அன்பு, அன்புடன் கூடிய சத்தியம். அந்த சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, வரணும் விரும்பிட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் சத்தியத்திற்காக, சத்தியம் இப்படித்தான் ஒருத்தரை வழி நடத்துங்கிறதுக்கு தான் அவர் சொன்னாரு. தன்னைத்தான் என்ன பண்ணணும்னா வெறுக்கணும். வெறுத்துட்டு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை பார்க்கிறதுக்கு இந்த வசனம் ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு வசனம் போல இருக்கலாம். ஆனா இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்துறதுங்கிறது மிகவும் கடினமான ஒன்று. ஆனா இயேசு கிறிஸ்து வைக்கக்கூடிய முதல் படி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் அவங்களுக்கு வைக்கக்கூடிய நிபந்தனை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க வர விருப்பம் வச்சுட்டீங்கன்னா வாங்க, விருப்பம் இல்லாம யாரும் வராதீங்க. ஆனா என்ன ஒரு முக்கியமான நிபந்தனைன்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க முதல்ல உங்களை வெறுக்கணும். வெறுத்தாதான் உங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் போகக்கூடிய அந்த இடுக்கமான பாதையில என்ன பண்ண முடியும்னா வர முடியும்னு சொல்லி அங்க என்ன பண்ணாங்கன்னா வலை போட்டு கரைக்கு இழுத்தாங்க. ஆனா கரையில வந்து பார்க்கும்போது நிறைய மீன்கள் என்னவா இருந்துச்சு சொல்லி பார்த்தோம்னா ஆகாத மீன்களா இருந்துச்சு. வலையில மாட்டினது நிறைய இருந்துச்சு. நிறைய மீன்கள் வலையில மாட்டினாங்க.
ஆனா கரைக்கு வந்தவங்க சொல்லி பார்த்தோம்னா 12 பேர். நிறைய பேர் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வசனம் படிச்சு 48வது வசனம், மத்திய 13:40. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து ம் நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். பாருங்க, அது நிறைந்த போது அப்படின்னா ஒரு நிறைவு காலம் வந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் தொடங்கி கொஞ்ச நாள் முடிய வரும்போது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது வந்து பார்த்தோம்னா, ஒரு பிரசங்கத்துல ஆண்டவர் பேசினார். என்ன பேசினாரு அப்படின்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு உபதேசம் பேசினார். என்னை பின்பற்றுறவங்களுக்கு என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணணும்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டாங்க, பின்னாடி போயிட்டாங்க. நிறைய பேர் கூட்டமா வந்தாங்க. அவர் கூட எல்லா இடத்துக்கும் போனாங்க. பிரசங்கம் கேட்டாங்க, அற்புதம் அடையாளம் செய்யும்போது கூட இருந்தாங்க, அப்பத்தை வாங்கி சாப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு மிக முக்கியமான ஒரு உபதேசம் பேசும்போது அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டாங்க. ஆனா கூட எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 12 பேர் இருந்தாங்க. இல்லைங்களா? வசனம் படிச்சிடலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம் முதல். அது ம் முதல் ம் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி ம் போனார்கள். அப்பொழுது பாருங்க, இயேசு அநேக சீஷர்கள் அவரோடு கூட நடவாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா பின்வாங்கி போனார்கள். அப்படின்னா ஆகாத மீன் எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒதுங்கிட்டாங்க. அவங்க வேண்டாம். ஏன் அப்படின்னா ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, எப்ப நீங்களும் போய்விட மனதா இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே பேதுரு என்ன சொன்னார் தெரியுங்களா? படிச்சிடலாம் பாருங்க. படிச்சுங்க 68ஆம் சிஸ்டர். வசனம். ம் சீமோன் பேதுரு அவருக்கு பிரத்யுத்தரமாக, ஆண்டவரே, ம் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ ம் வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. பாருங்க, அவங்க தெளிவா சொன்னாங்க. ஆண்டவரே, நாங்க யார்கிட்ட போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் தானே உண்டு அப்படின்ட்டு கரைக்கு சேர்ந்தவங்க தான் எத்தனை பேர் சொல்லி பார்த்தோம்னா நீதிமான்களாகிய இந்த 12, இல்லைங்களா? இது அன்னைக்கு நடந்துச்சு. இப்படியே எப்படி எங்கேயும் நடக்கும்னு சொல்றாருன்னா, இப்படியே உலகத்தின் முடிவிலேயும் நடக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரியிலே, அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஒரு வலை வச்சிருந்தாங்க. அன்பு, சத்தியம் அப்படிங்கிறதான வலை வச்சிருந்தாங்க. அந்த வலைய உலகம்ங்கிற இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில என்ன பண்ணாங்கன்னா வலைய போட்டாங்க. கடல்ங்கிற இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில என்ன பண்ணாங்கன்னா வலை போட்டாங்க. வலை போட்டு ரொம்ப நாளா என்ன பண்ணிட்டாங்கன்னா 3.5 வருஷமா இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. முடிவுல கரை சேர்ந்தது எத்தனை மீன் தெரியுங்களா? 12 மீன். அந்த 12 மீன் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போட்ட வலையில மாட்டுச்சு. ஆனா அந்த 12 மீனும் மிக முக்கியமான மீன்கள். இப்ப சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்படியே உலகத்தினுடைய முடிவிலும் நடக்கும். அப்படின்னா உலகத்தினுடைய முடிவுல நாம இருக்கோம்னா நம்ம மத்தியிலயும் ஒரு வலை என்ன பண்ணப்பட்டிருக்கணும்னா போடப்பட்டிருக்கணும். இல்ல இனிமே போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா பின்னாடி பார்ப்போம். ஆனா ஒண்ணு, ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்படியே உலகத்தினுடைய முடிவுலையும் நடக்கும்னா நம்ம நாட்கள்லையும் இப்படிதான் ஒண்ணு வலை என்ன பண்ணப்பட்டிருக்கணும், போடப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அப்படி போடப்பட்டு நீதிமான்களையும் பொல்லாதவர்களையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா பிரிச்சிருவாங்க. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாக வந்து என்ன பண்ணாங்கன்னா வலை போட்டு 12 மீன்களை கரைக்கு சேர்த்துட்டு தன்னுடைய ஊழிய பாதைய நிறைவு செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டாங்க. போகும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்க்கணும்னா, பேதுருவிட்டையும் அந்திரேயாகிட்டையும் இந்த வேலைய எல்லா சீஷர்களும் என்ன பண்ணணும்னா செய்யணும்னு சொன்னார். எந்த வேலை அப்படின்னா, இன்னைக்கு நீங்க லிட்டரலா என்ன பண்றீங்கன்னா கடல்ல வலை போட்டு மீன் பிடிக்கிறீங்க. மீனை பிடிக்கிறத விட்டுட்டு என் நாமத்தின் நிமித்தம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா மனுஷர்களை பிடிங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா இவர் செய்த வேலைய அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க ஊழியத்தை முடிச்சு என்ன பண்ணிட்டாங்க போயிட்டாங்க. வசனம் படிச்சிடலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். இயேசு ம் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில், மீன் ம் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்த போது அவர்களைக் ம் கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். அப்படின்னா நீங்க வலைய கடல்ல போடாதீங்க, வேற ஒரு கடல் இருக்கு, அந்த கடல்ல போங்கன்னு சொல்லிட்டு இந்த தொழிலை யார்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாருன்னா, அதாவது தொழில் நான் சொன்னது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து முதல்ல அவர் 12 வயதுல இருக்கும்போது சொன்னார் இல்லைங்களா, என் பிதாவினுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னார் இல்லைங்களா? அது ஆங்கிலத்தில் படிக்கும்போது மை ஃபாதர் பிசினஸ்னு வரும். அதே வேலைய இப்ப யார்கிட்ட கொடுத்துட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சீசர்களை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறி என்ன பண்ணிட்டாங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊழியத்தை தொடங்கின சீசர்கள் அவங்க காத்திருந்தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் 50 நாள் வரைக்கும் அவங்க காத்திருந்தாங்க.
மேல் வீட்டறையில இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களோட வசனமா பேசினார். வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 1 அப்போஸ்தலர் 1 பரிசுத்த ம், ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் ம், பெலனடைந்து ம், எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் ம். சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க பலன் அடைவீங்க. அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவங்க பலன் அடையத்தக்கதான காரியம் உங்க மத்தியில் நடைபெறல. இந்த வேலையை செய்யணும்னா முதல்ல இவங்களுக்கு என்ன தேவைன்னா பலன் தேவை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, என்ன தர்றேன்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவி தர்றேன். இந்த பரிசுத்த ஆவி வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டிய மீன் பிடிக்கக்கூடிய வேலை, வலை போட வேண்டிய வேலை எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னா, யூதேயா. யூதேயா எங்க இருக்கு? இஸ்ரேல் தேசத்துல. சமாரியா எங்க இருக்கு? அதுவும் இஸ்ரேல் தேசத்துல. இல்லைங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வலைய இங்க மட்டும் நிறுத்திறாதீங்க. நீங்க எங்கேயும் கொண்டு போகணும்னு சொல்றாருன்னா, பூமியினுடைய கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்ன்னா, இந்த வலைய கொண்டுட்டு நீங்க எல்லா இடத்துக்கும் போங்கன்னு சொல்லிட்டார். இல்லைங்களா? அப்படிதான் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு, அவங்க ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமா பேதுரு. அவர் என்ன பண்ணாருன்னா, இம்மீடியட்டா ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சார். அதாவது ஊழியம்னு சொல்றது, நான் வலை போடக்கூடிய விஷயத்த பத்தி என்ன பண்றேன்னா பேசுறேன். அங்க வலை போட ஆரம்பிச்சாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அதே வலை. அன்பு மற்றும் சத்தியம். இல்லைங்களா? இத வைத்து இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அன்பு அன்பு மற்றும் சத்தியத்தை வைத்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை கொன்ற யூதர்கள் மத்தியிலேயே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வசனம் படிச்சிடலாம். அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 17 ம். சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, இதை செய்தீர்கள்னா எதை செஞ்சாங்க அப்படின்னு மேல உள்ள வசனங்கள்லாம் நீங்க வீட்டுல இருக்கும்போது படிங்க. என்ன என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இங்க அவர் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு நிறைய விஷயங்களை பேசி வரும்போது, நீங்க இயேசு கிறிஸ்துவ நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா கொலை செஞ்சீங்க. கொலை செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணல பேதுரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பழிக்கு பழி வாங்கக்கூடிய தொனியில எல்லாம் பேசல. சகோதரரே, பாருங்க இங்க அன்பு செயல்பட்டது பாருங்க. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் தெரியாம பண்ணிட்டீங்கப்பா அப்படின்னு என்ன பண்றாருன்னா, அவர் அன்புடன் கூடிய சத்தியத்தை என்ன பண்றாரு இங்க பேசுறார். இதே பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல இருக்கும்போது, என் ஆண்டவரையா நீங்க தொட்டீங்கன்னு சொல்லி காதை வெட்டினவர். இல்லைங்களா? ஆனா இங்க அதெல்லாம் மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா, இங்க போட வேண்டிய வலை எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்புடன் கூடிய சத்தியம் அப்படிங்கிறதான வலை. அப்படியே மாறிட்டாரு பாருங்க. அந்த வலைய பயன்படுத்தி இப்ப என்ன பண்றாருன்னா, அங்க வலை போட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசும்போது, அறியாமையினாலே நீங்களும் உங்களுடைய அதிகாரிகளும் இதை செய்திருக்கிறீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்க உள்ள எல்லாருமே சரண்டருங்க அந்த வலைக்குள்ள. படிச்சிடலாம் பாருங்க வசனம். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 37 முதல் இதை ம், அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே ம், குத்தப்பட்டவர்களாகி ம், பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, ம், சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு ம். பாருங்க, அவர்களை நோக்கி, அங்க இருதயத்துல குத்தப்பட்டவர்களா? எப்ப இந்த காரியம் நடக்கும்? யாராவது ஒருத்தர் அதிகாரத்துல நமக்கு ஒரு வேலை செஞ்சா, இருதயத்துல குத்தப்படுவோமானா இல்ல. ஆனா அன்போடு ஒருத்தவங்க சத்தியத்தையும் கொடுத்து நம்மள்ட்ட சொல்லும்போது, இருதயம் என்ன சொல்லும்னா, நாங்க இப்ப என்ன பண்ணோம்? அதத்தான் இன்னைக்கு பேதுருட்ட என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. பேதுரு உடனே என்ன சொன்னார் தெரியுங்களா? முதல்ல வலைக்குள்ள வாங்க அப்படின்னாரு. படிங்க சிஸ்டர் வசனம். 38 பேதுரு ம், அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ம், ஒவ்வொரு பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு ம், கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது ம், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ம். பாருங்க, பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பெறுவீங்க. ஏன்னா தேவன் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, வாக்குத்தத்தம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னார். வசனம் படிச்சிருங்க சிஸ்டர். 39 ம், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் ம், அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடு ம், உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ம், ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். ம். பாருங்க, உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னாரு. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா, அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. அப்படின்னா, கடல்ல இருந்து கரைக்கு என்ன பண்ணாங்கன்னா இழுத்தாங்க. பாருங்க, வலை ஒண்ணுதான்.
ஆனா போடப்படக்கூடிய இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாகறத நம்ம என்ன பண்றோம்னா கவனிக்கிறோம் இல்லைங்களா? இப்படியே கரை என்ன பண்ணாங்கன்னா அந்த வலையை என்ன பண்ணிட்டாங்கன்னா போட்டு கொஞ்சம் கொஞ்சமா மீன்களை, அதாவது மீன் சொல்றது தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமா கரை சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதே மாதிரிதான் இன்னொரு இடத்துலயும் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, யூதேயாவிலும் சமேரியாவிலும் போடப்பட்டிருந்த வலையை எடுத்துட்டு வேற பக்கம் போக ஆரம்பிச்சாங்க பவுலும் பர்னபாவும். வசனம் படிச்சிருங்க சிஸ்டர். சிலர் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். ம் அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை ம் நோக்கி, முதலாவது ம் உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கென்று அபாத்திரராக தீர்த்துக் கொள்கிறபடியினால், இதோ ம் நாங்கள் புறஜாதியார் இடத்தில் போகிறோம். பாருங்க, இப்போ அந்த வலையை எடுத்துட்டு எங்க போக சொல்லிட்டாங்க, எங்க போறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள்ல நிறைய பேரு இதை என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளல, கொஞ்சம் பேர் தான் ஏற்றுக்கொண்டாங்க. பார்த்தாங்க, இது யார் இடத்துல போடணும்னு தேவன் சித்தம் வச்சிருக்காரோ அங்க போகிறோம்னு சொல்லிட்டு, இதோ நாங்கள் புறஜாதி இடத்துல என்ன பண்றோம் போகிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வலைய புறஜாதியார் மத்தியில முதல்ல போட ஆரம்பிக்கிறாங்க. வாசிடலாம் பாருங்க வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ம் புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு ம் கர்த்தருடைய ம் வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ம் ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் ம் விசுவாசித்தார்கள். ம் பாருங்க, இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷமாய் கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணாங்கன்னா ஏற்றுக்கொண்டு மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா? அப்போ இந்த வலைய இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமேரியாவிலும் பூமியினுடைய கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொல்லி வலைய போட ஆரம்பிச்சாங்க. அந்த வலை யூதேயாவில மட்டும் நிக்கல, சமாரியா போச்சு. சமாரியாவில இருந்து இப்போ பூமியினுடைய கடைசி பரியந்தமும் போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, இன்னைக்கு இணையதள வாயிலாகவும் கூட இந்த வலை என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா நம்ம ஆண்டவர்? அவருடைய பிள்ளைகளை வச்சு போட ஆரம்பிச்சிட்டார். உண்மையா இல்லைங்க? இப்ப இந்த வழக்குல யார் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம இருக்கோம். முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் வலை போட்டாரு இல்லைங்களா? அடுத்து இந்த வலைய ஒட்டுமொத்த உலகத்துல சீசர்கள் போட ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த வலைக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளா யார் இருக்கோம்னா நாம இருக்கோம். எதன் அடிப்படையில் தெரியுங்களா? அன்பு மற்றும் சத்தியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு 7 வாரமா அல்லது 6 வாரமா நம்ம கேட்கக்கூடிய அனைத்தும் எப்படிதான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்புடன் கூடிய சத்தியம். இங்க யாரும் அவங்களுடைய ஓன் ப்ராபஸி பேச மாட்டாங்க. சொந்த கதையை பேச மாட்டாங்க. வேற ஏதாவது ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியத்தை அவங்க மத்தியில பேசியிருக்கவே மாட்டாங்க. எல்லாமே ஆண்டவர் கொடுத்த அதே வலைய, அன்பு மற்றும் சத்தியங்கிற வலைய என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்க மத்தியில இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போடப்பட்டாச்சு. இந்த வலைக்குள்ள யார் வந்திருக்கோம் இப்போ? என்ன ஆச்சரியம்னா, தெரிஞ்சோ தெரியாம ஆண்டவர் போட்ட வலையில நாம இருக்கோம். அதனாலதான் இந்த ஓமையில அந்த 50வது வசனம் வந்து பார்த்தோம்னா, இப்படியே உலகத்தினுடைய முடிவிலே நடக்கும். அப்படின்னா நீங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பரலோக ராஜ்யம் போகக்கூடிய எண்ணமுள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த ஓமை மிக முக்கியமான ஒரு ஓமை. இதுக்குள்ள தேவனுடைய பிள்ளையா, அந்த மீன்களா யார் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நாம இருக்கோம். அப்போ நம்ம எந்த வலையில வந்து மாட்டிருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்பு மற்றும் சத்தியம். சில மீன்கள் என்ன பண்ணிரும் தெரியுங்களா? வலையை கிழிச்சிட்டு, வலையை கட் பண்ணிட்டு என்ன பண்ணிருந்தா போயிடும். அது உண்மைதான். ஏன் அப்படின்னா, பொறுமை இருக்காது. அவங்களுக்கு எப்பதான் இதுதான் முக்கியம் அப்படின்னா, கரை சேரணுங்கிற எண்ணமே இருக்காது. கடைசி வரைக்கும் நான் கடல்லையே வாழ்ந்து, கடல்லையே என்ன பண்ணிடுறேன்? மறிச்சிடுறேன். அப்படித்தான் நிறைய மீன்கள் இருக்கு. பொதுவா வந்து பார்த்தோம்னா, கரை சேரணும்னு சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? உலக ஜனங்கள் மத்தியிலேயே இந்த ஒரு வார்த்தை ரொம்ப பிரபலியமா இருக்கும். ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டோம்னா, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு வைங்களேன், எப்படியாவது இவ்வளவு கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்போம். நம்ம கேள்விப்படாமலாம் இருக்க மாட்டோம். நம்ம தான் எல்லாமே கேள்விப்பட்டிருவோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா, படிச்சு நீ எப்படியாவது கரை சேர்ந்துருப்பா அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஆனா எது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்னா, நாம பரலோகம்ங்கிற ஒரு கரைக்கு போய் சேரணும். அதுதான் முக்கியம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நம்முடைய குடியிருப்போ இங்க இல்ல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்குன்னு சொன்னாரு. ஆனா நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே சுகபோகத்துல வாழ்ந்து அதிலேயே மறிச்சு போலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பரலோக ராஜ்யம் போறது வந்து அவ்வளவு எளிமையானது. சொல்றாங்க இல்லையா?
பரலோகம் போறது நார்மல் பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்களா, கடந்த வாரம் நம்ம படிச்சோம். இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிப்பவர்கள் ரொம்ப பார்த்தோம்னா சிலர். அதை கண்டுபிடிக்கிறவங்களே சிலர் தான், இல்லைங்களா? அது எவ்வளவு கடினமான பாதை, ரொம்ப இடுக்கமா இருக்கு, ரொம்ப விசாலமாலாம் போக முடியாது. அதற்குள்ள போகும்போதே நிறைய பெயின் இருக்கும், இல்லைங்களா? ஆனா சில மீன்கள் என்ன பண்ணும், வலைக்குள்ளேயே நிக்காது, கரை சேர விருப்பம் இருக்காது, கட் பண்ணிட்டு என்ன பண்ணிருந்தா போயிரும். ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம அந்த மீனா இருக்கணும்னா ஆண்டவர் காட்டக்கூடிய அந்த பாதையில நம்ம போவோம். அப்பதான் வலைக்குள்ள இருப்போம். ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? இப்போ ஒரு வலையை போட்டு கரைக்கு இழுத்துக்கிட்டு இருக்காரு. பரலோகம் யாரெல்லாம் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வலையை இழுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த வலையில யார் ஒருத்தர் மாட்டி கரைக்கு வர்றாங்களோ அவங்கதான் போக முடியும். அப்படின்னா நம்ம கரை சேரணும். இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா வலைக்குள்ள இருக்கோம், இன்னும் கரைக்கு வரல. கரைக்கு கண்டிப்பா விரும்பினோம்னா வரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது அன்னைக்கு சீசர்கள் சொன்னாரு, இதே வசனம் நமக்கும் இன்னைக்கு பொருந்துமானா? நிச்சயம் பொருந்தும். வசனம் படிச்சிடலாம் சிஸ்டர். மத்தேயு 16 ம் அப்பொழுது இயேசு தம் சீஷர்களை நோக்கி, ஒருவன் ம் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் ம் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. ம் ஓகே. சிஸ்டர் படிச்சது கேட்கல, நான் மறுபடியும் ஒரு தடவை படிச்சேன். பாருங்க, அங்க சீசர்கிட்ட சீசர்கிட்ட சொன்ன விஷயம் தான் இன்னைக்கு நமக்கும் பொருந்தும். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். இன்னைக்கு நம்ம பரலோகம் போகணும். ஆண்டவர் எங்க இருக்காரு? அங்கதான் இருக்காரு. அவர்கிட்ட போகணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா விருப்பம் வேணும். அதான் நம்ம பார்த்தோம். வலைக்குள்ளேயே இருந்து கரைக்கு வரணும், அதான் விருப்பம். அப்புறம் அவங்க பண்ணும்போது என்ன பண்ணணும்னா தன்னைத்தானே வெறுக்கணும், இல்லைங்களா? தன்னைத்தானே வெறுத்தவங்க யாராவது இருக்கீங்களா? நம்ம இங்க யாராவது இருக்கோமானா இருக்கணும். என்ன எனக்கே பிடிக்காது பிரதர், இப்படி யாராவது சொல்லுவோமா? என்ன எனக்கே பிடிக்காது அப்படின்னு சொன்னவங்க இங்க எத்தனை பேர்? ஆனா கிறிஸ்து சொல்றாரு அதுதான், இல்லைங்களா? ஆண்டவர் சொன்னாரு பாத்தீங்களா? அவருக்குன்னு இதாவது இருந்துச்சா? அவர் தெளிவா சொன்னார், இல்லைங்களா? நிறைய பறவைக்கு கூடு இருக்கு, நரிக்கு குழி இருக்கு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க கூட என்ன இல்லைன்னா இடம் இல்ல. அப்படிதான் அவருடைய வாழ்க்கை இந்த பூமியில இருந்துச்சு. அவர் திட்டினாங்கல்ல, அவரை நிறைய பேசினாங்க. எப்படி எல்லாம் பேசினாங்க? மதுபான பிரியன்னு சொன்னாங்க. மதுபான பிரியனும் போஜன பிரியனும் சொன்னாங்க. போஜன பிரியன்னா என்ன? நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா சாப்பாட்டு ராமே. மதுபான பிரியன்னா குடிகாரன். இப்படி எல்லாம் யாராவது சொன்னா நம்மளால பொறுமையா இருக்க முடியுமா? உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். ஆனா ஆண்டவர் பொறுமையா இருந்தார்ல, அவர் அன்பை காமிச்சார்ல. சிலுவையில தன்னை அரைஞ்சவனுக்காகவும் தானே ஜீவனை கொடுத்தாரு. இதுதாங்க தன்னைத்தானே வெறுக்கிறது. நமக்கு சாப்பாட்டுல உப்பு இல்லைனாலும் என்ன வந்துடும்? பலாருன்னு கோவம் வந்துடும். ஆனா அங்க ஆண்டவர் பாருங்க அப்படி இல்லையே. அவங்க அவங்கள்ட்ட இருந்த அன்பு அப்படியே எந்த ஒரு சுயநலம் பார்க்காம கொடுத்தாங்க பாத்தீங்களா? இதுதாங்க தன்னைத்தானே வெறுக்கிறது, இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, சிலுவைன்னு ஒண்ணு இருக்கு. அதான் பாக்குறோம் பாடு. அந்த பாடுகளோடு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இடுக்கமான வாசல். அந்த போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், இல்லைங்களா? நிறைய பேர் இன்னைக்கு சிலுவை என்ன பண்ணிக்கிறாங்க, போட்டுக்கிறாங்க. எப்படி போட்டுக்கிறாங்க? கழுத்துல சிலுவை ஒண்ணு போட்டுக்கிறாங்க, அப்புறம் கையில ஒரு சிலுவை போட்டுக்குவாங்க, அப்புறம் செஞ்சு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இங்க ஒண்ணு போட்டுக்குவாங்க, அப்புறம் பச்சை குத்திக்குவாங்க இந்த இடத்துல. பாத்திருக்கீங்களா? இதுதான் நிறைய பேர் இன்னைக்கு சிலுவையா என்ன பண்றாங்க, எடுத்துட்டு வராங்க. ஆனா அவர் சொல்றது அந்த சிலுவை இல்ல. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் என்ன பண்ணிருக்குன்னா தேவன் ஒரு பாடுகளை கொடுப்பார். அந்த பாடுகளோடு இடுக்கமான பாதையில போறவங்க தாங்க கரை சேர முடியும், இல்லைங்களா? அதனாலதான் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது தெளிவா என்ன சொன்னாருன்னா, படிச்சிருங்க. ரோமர் 12 1. அப்படி ம் இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய ம் இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் ம் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ம் பாருங்க, இங்க தெளிவா சொல்லிட்டாரு. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே புத்தியுள்ள ஆராதனை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம எல்லாம் ஆராதனை பண்றோம். ஆனா புத்தியுள்ள ஆராதனை பண்றோமா அப்படிங்கறத என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நான் சண்டே கூட தான் ஆராதனைக்கு போயிட்டு வந்தேன், அது என்ன பிரதர் புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னா? மேல சொல்றாரு பாருங்களேன், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது தாங்க புத்தியுள்ள ஆராதனை. பலி கேள்விப்பட்டிருக்கோம், ஜீவ பலி கேள்விப்பட்டிருக்கோமா? அதாவது பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்துவாங்க. ஒரு ஆடையோ மாடையோ என்ன பண்ணுவாங்கன்னா அடிச்சு அதனுடைய ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பலிபீடங்கள்ல தெளிப்பாங்க. அப்புறம் அதனுடைய மாம்சத்தை அங்க அங்க ஆஹ், எரிச்சு அதனுடைய கங்குகள் எடுத்து போய் மற்ற காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்போ பாக்குறோம் அங்க பலி எப்ப நடக்கும் அப்படின்னா ஒரு மரணம் நடந்தா மட்டும்தான் பலி நடக்கும். ஆனா இங்க என்ன சொல்றாரு பவுலு? ஜீவ பலியாக. அப்படின்னா என்ன சொல்ற, என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம பாசையில சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் தெரியுங்களா? உயிரோடு இருக்கும்போது உயிரையே பலியா செலுத்துறது. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் கொஞ்சமா செத்து செத்து பலி கொடுக்கறது தாங்க ஜீவ பலி. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது எப்படி நம்ம நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப பாருங்க நம்ம வாழ்க்கையில உதாரணத்துக்கு சொல்றேன் எப்படி எல்லாம் ஜீவ பலி கொடுக்கலாம் அப்படிங்கிறது. தூங்குறோம், காலையில பல் தேய்க்கணும், வேலை கிளம்புறதுக்கு, சாப்பிடணும், 24 மணி நேரத்துல இதெல்லாம் நமக்கு முக்கியமான வேலைகள் இல்லைங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆபீஸ்க்கு போவோம். அடுத்து நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றது, அடுத்து வீட்டுல வந்துட்டு பிள்ளைங்களோட ஏதாவது நியூஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பாக்குறதுன்னு வச்சுக்கலாம் இல்லைங்களா? இதுக்கெல்லாம் எவ்வளவு மணி நேரம் தேவைப்படும் நமக்கு? தூங்குறதுக்கு ஒரு 6 மணி நேரம் வச்சுக்கலாம். அடுத்து நம்மளுடைய காலை கடன் நம்ம கிளம்புறதுக்கு ஒரு 1 மணி நேரம் வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 1 மணி நேரம் மொத்தமா சாப்பிடுறதுக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வச்சுக்கலாம் மொத்தமா 24 மணி நேரத்துல. ஆபீஸ் போறதுக்கு டிராவலிங் டைம் அப்படிங்கிறதுலாம் ஒரு 1 மணி நேரம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 8 மணி நேரம் எதுக்கு? கண்டிப்பா ஓபி அடிக்க முடியாது, ஆபீஸ்ல வேலை பார்த்தே ஆகணும், அதுக்கு ஒரு 8 மணி நேரம் வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 1 மணி நேரம். மொத்தமா இதெல்லாம் அதிகபட்சமா தான் போட்டிருக்கேன். போட்டாலே எவ்வளவு மணி நேரம் வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 18 மணி நேரம் வரும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். மீதி இருக்கக்கூடிய 6 மணி நேரம் இருக்கு பாத்தீங்களா? அது தேவனுக்காக கொடுத்துட்டோம்னா அதுதாங்க ஜீவ பலி. அது எப்படி தேவனுக்காக நான் கொடுக்குறேன்? சத்திய பாடங்கள் படிக்க படிக்க நம்ம எப்படி கொடுக்குறதுல இன்னும் இன்னும் நம்ம டீப்பா பார்ப்போம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னு வைங்க, இப்ப வாரத்துல 2 கிளாஸ் நம்ம பாக்குறோம் இல்லையா? இந்த 2 கிளாஸ்னுடைய விஷயங்களை மறுபடியும் யோசிச்சுட்டே இருந்தோம்னா என்ன பாடம் அப்படிங்கிறத மறுபடியும் நம்மளுடைய சிந்தைக்குள்ளே கொண்டு வந்துட்டே இருந்தோம்னு வைங்களேன், அல்லது இதனுடைய ஆடியோவை திருப்பி வாங்கி நம்ம கேட்டு அப்படி கேட்டுட்டே இருந்தோம்னு வைங்களேன், என்ன பண்றோம் தெரியுங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில நேரத்தை தேவனுக்காக செலவு பண்றோம். சரி, எடுத்த பாடத்தினுடைய விஷயங்களை பைபிள்ல படிக்கிறோம்னு வைங்களேன், என்ன பண்றோம் தெரியுங்களா? நம்ம நேரத்தை தேவனுக்காக கொடுக்குறோம் இல்லைங்களா? அந்த நேரத்தை மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கிரிக்கெட் பாக்குறதுக்கு, இல்ல தேவையில்லாத விஷயங்கள் பேசுறதுக்கு, பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போடுறதுக்கு, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அதெல்லாம் இல்லாம நம்மளுடைய நேரங்களை உதாரணத்துக்கு சொல்றேன், தேவனுக்காக கொடுக்கும். இதுக்கு பேர் தான் என்ன தெரியுங்களா? ஜீவ பலி. ஜீவ பலிங்கிறது ரொம்ப பெருசு. இப்போதைக்கு இது புரிஞ்சா போதும் நமக்கு. நிறைய விஷயம் இருக்கு ஜீவ பலிங்கிறது. அது போக போக நமக்கு என்ன பண்ணணும்னா புரிய வரும். அப்ப நம்ம பாக்குறோம் ஜீவ பலிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம ஜீவன் இருக்கும் போதே நமக்கு எதெல்லாம் விருப்பம் இருக்கோ அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தேவனுக்காக ஒரு விஷயத்த முன்னின்று பண்ண வர்றோம் பாத்தீங்களா? அதுக்கு பேர் தாங்க ஜீவனோடு நம்ம செலுத்தக்கூடிய பலி. இதுக்கு பேர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, புத்தி உள்ள ஆராதனை. அதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் முதல்ல என்ன பண்ணணும்னா தனக்கு உண்டானவைகளை வெறுக்கணும். இந்த பூமி இருக்கு பாத்தீங்களா? இந்த பூமி அது ஒரு புவியீர்ப்பு விசை மாதிரிங்க, நம்மளை விடவே விடாது. ஏதாவது ஒரு காரியம் செய்யலாம்னு சொல்லி போனோம்னா பைபிளை தொடங்கல அன்னைக்கு தான் நமக்கு நல்ல தூக்கம் வரும். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் நம்மளை விடாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வரணும். அப்பதான் என்ன அர்த்தம்னா நம்ம கரைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? வந்துகிட்டு இருக்கோம். அப்ப பாக்குறோம் இப்படியே எப்படி நடக்கும்? இந்த க இந்த வலையை ரொம்ப நாள் கடல்லயே போட்டிருப்பாங்களான்னா இல்ல. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், இந்த 2ஆம் உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். 2ஆம் உலகத்தை தேவன் அக்கினிக்கு இரையா வச்சிருக்காருன்னு சொல்லி பார்த்திருக்கோம் இல்லையா? அப்ப பாக்குறோம் இந்த வலை வந்து ரொம்ப நாள் கடல்லயே இருக்காது. கரைக்கு இழுக்கப்பட்டுட்டே இருக்கு இல்லைங்களா? கரைக்கு இழுக்க இழுக்க நம்ம வாழ்க்கை எப்படி ஆகும் தெரியுங்களா? கொஞ்சம் கொஞ்சமா செத்துருக்கணும். எப்படி? கடல்ல போடப்பட்ட வலைய இழுக்க 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 கரையை தொட தொட மீனுக்கு உண்டான உலகத்தினுடைய அதாவது கடலினுடைய தொடர்பு கட்டாக கட்டாக மீன் என்ன பண்ணிருந்தா இறந்துடும். கரைக்கு வரும்போது மீன் செத்து போயிருக்கும் பாருங்க. இந்த மாதிரி உலகத்துக்கு சுத்தமா நம்ம உலகத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்களா ஆகுறோம் பாத்தீங்களா? அதான் பாக்குறோம் கரைக்கு இழுக்கிறது, கரை சேர்றது இல்லைங்களா? வசனம் படிச்சிடலாம் சிஸ்டர்.
மத்தேயு 13ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் முதல். இப்படியே ம், உலகத்தின் முடிவிலே நடக்கும். ம், தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் ம், நடுவிலிருந்து பொல்லாதவர்களைப் பிரித்து அவர்களை ம். அக்கினிச் சூளையிலே போடுவார்கள். அங்கே பாருங்க, அழுகையும் கத்தரிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். உண்டாயிருக்கும். பாருங்க, இப்படியே உலகத்தினுடைய முடிவிலே நடக்கும். இல்லைங்களா? நீங்க 48வது வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நல்ல மீன்கள கூடையில போட்டுருவாங்க. ஆகாத மீன்கள என்ன பண்ணிருவாங்க? அவங்க தூரமா போட்டுருவாங்க. ஆகாத மீன்களை பிரித்து, நல்ல மீன்கள என்ன பண்ணிருவாங்கன்னா, அங்க கூடையில சேர்க்கிறத பார்க்கிறோம். இப்படியே உலகத்தினுடைய முடிவுல நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு வந்து, அதாவது கடல்ல இருந்து அன்னைக்கு பிரிஞ்சாங்க இல்லைங்களா? இஸ்ரவேல் தேசத்திலிருந்து 12 மீன்கள் பிரிஞ்சாங்க பார்த்தீங்களா? அதே மாரி யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமானவர்களா, அங்க பிரிச்சுருவாங்க. இதுதான் உலகத்தினுடைய முடிவுல நடக்கப் போகுது. நம்முடைய வாழ்க்கை தான் உலகத்தினுடைய முடிவுல நம்ம தான் இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் தேவன் என்ன பண்ண போறாருன்னா, பண்ணப் போறாரு. பரலோகத்துக்கு இப்படிதான் கூட்டிட்டு போக போறாரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, நல்ல மீன்களா நம்ம இருக்கணும். இந்த உவமையில படிச்சோம் இல்லைங்களா? 48வது வசனத்துல. என்ன படிச்சோம்? இப்படியே நல்ல மீன்களை எல்லாம் பிரிச்சுருவாங்க. ஆகாத மீன்கள பிரிச்சுருவாங்க. ஆகாத மீன்கள தனியா பிரிச்சுருவாங்க. இப்ப நல்ல மீனா இருந்தோம்னா, கர்த்தருடைய கூடைக்குள்ள போயிரலாம். ஆகாத மீனா இருந்தா தரையிலேயே போட்டுருவாங்க. அவ்வளவுதான். அது இந்த உலகத்தோட உலகமா தான் கிடக்கும். அப்படின்னா இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் தெரியுங்களா? நல்ல மீன்னா என்ன? ஒரு கடையில போயிட்டு கடையில போயிட்டு மீன் கடையில போயிட்டு ஒரு 1 கிலோ மீன் குடுங்க. நல்ல மீன குடுங்கன்னு சொன்னோம்னா, அவரு என்ன பண்ணிருவாருன்னா, கடைக்காரர் டென்ஷன் ஆயிருவாரு. ஏன் அப்படின்னா, அவர் கடையில உள்ள எல்லா மீனுமே நல்ல மீன் தான் சொல்லுவாரு. விலை கம்மியா உள்ள மீனு, விலை அதிகமா உள்ள மீன் கேட்டோம்னா நியாயமா இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இல்ல, இல்ல. நல்ல மீன்கள் மட்டும் தான் வேணும். அப்படின்னா இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நல்ல மீன்கள் எப்படி இருக்கும்? அத எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு அதுக்கும் என்ன வச்சிருக்காருன்னா, வசனத்த வச்சிருக்காரு. வசனத்த வசனத்துக்கு ஒரு வசனத்துல கேள்வி வருதுன்னா, இன்னொரு வசனம் தான் விடைங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பைபிளுக்கு ரெஃபரன்ஸ் பைபிள் தான். அப்பன்னா அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, நாம நல்ல மீனா எப்படி இருக்கிறது? அப்படின்னா, நல்ல மீனுக்கு என்னென்ன குவாலிட்டி மீனுக்கு தேவன் எத குவாலிட்டியா வச்சிருக்காரோ, அதே மாதிரியான குவாலிட்டி நம்மகிட்ட இருக்கணும். அப்படின்னா, இப்ப நமக்கு நல்ல மீன் எதுங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டுல நம்ம தேவன் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நியாயப்பிரமாணத்த குடுத்து வச்சிருந்தாங்க. எதுக்கு நியாயப்பிரமாணத்த குடுத்து வச்சிருந்தாங்க? உலகத்திலிருந்து தனியா அவங்க பிரிஞ்சு, என்னுடைய ஜனங்களா இருக்கணும். அதனால சொல்லும்போது, "நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் என்னவா இருங்க? பரிசுத்தரா இருங்க." அப்படின்னு என்ன பண்ணாருன்னா சொன்னார். அப்ப அந்த பரிசுத்த ஜனங்களா இருக்கிறதுக்கு என்ன மாதிரி அவங்க வாழ்க்கை வாழணுங்கிறத தேவன் நியாயப்பிரமாணத்துல குடுத்திருக்காரு. அதான் பார்க்கும்போது, என்ன உடுத்தணும் இல்லைங்களா? அவங்களுடைய வீடு எப்படி இருக்கணும்? எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணாருன்னா, அவங்க நியாயப்பிரமாணத்துல வச்சிருந்தார். மாடி வீடு கட்டினா கூட, கைப்பிடி கட்டாம நீ வீடு கட்டாதன்னு சொன்னாரு. அதுல இருந்து யாராவது விழுந்துட்டாங்கன்னா, அதற்கான தண்டனை பெற்றுக்கொள்ள வேண்டும்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப கிளியரா அவங்க தேவன் அங்க குடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாரி தான் நம்ம பார்க்கிறோம். அவங்க சாப்பிடக்கூடிய உணவு இருக்கு பார்த்தீங்களா? அதுலயும் தேவன் வந்து ரொம்ப அவங்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எத சாப்பிடலாம், எத சாப்பிடக்கூடாது. ஏன் தெரியுங்களா? அவங்க எத சாப்பிட்டா பரிசுத்தமா இருப்பாங்கங்கிறது முதற்கொண்டும் தேவன் இந்த நியாயப்பிரமாணத்துல குடுத்திருந்தாரு. அதுதான் நம்ம பார்க்கிறோம். படிச்சிருங்க. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ம், ஆனாலும் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு ம். அருவருப்பாய் இருப்பதாக. பாருங்க, ஆனாலும் கடல்களும், ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும், வாழ்கிறதுமான பிராணிகளில் எது வாழுது? மீன்கள் வாழுது. இதுல சிறகும், செதிலும் இல்லாத யாவும் உங்களுக்கு என்னவா இருக்கணும்னா, அருவருப்பாக இருப்பதா. எல்லா மீனுமே தேவனால படைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஆனா அதுல என்ன சொல்றாரு? பிராணிகளில் சிறகும் சிறகும் செதிலும் உள்ள மீனை எப்படி அந்த அந்த மீன் தான் வந்து தேவன் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கணும்னா சாப்பிடுறதுக்கு இருக்கணும். மத்த மீன்லாம் நீங்க சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு அருவருப்பு அப்படின்ட்டார். எதுக்கெல்லாம் சிறகும் செதிலும் இல்லையோ அது சாப்பிடாதீங்கன்ட்டார். உதாரணத்துக்கு சொல்லணும்னு வைங்களேன். நம்ம இன்னைக்கு எல்லாம் வாழ்றோம். மீன் சாப்பிடுறோமா? சாப்பிட தான் செய்றோம். எது பிரதர் சிறகும் செதிலும் இருக்கு அப்படின்னா, மத்தி மீன் பார்த்திருக்கீங்களா? அது சிறகும் செதிலும் இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னேன். வஞ்சர மீன் பார்த்திருக்கீங்களா? அதுக்கு என்ன இருக்காது? இருக்காது. அப்போ நம்ம பார்க்கிறோம்.
இந்த மாதிரி வச்சுக்கோங்க, புரிந்து கொள்வதற்காக நான் சொன்னேன். ஏன் இப்ப ஆண்டவர் சிறகும் செதிலும் உள்ள மீனை சாப்பிட சொன்னார், இல்லாத மீனை ஏன் சாப்பிட வேணாம்னு சொன்னார் அப்படிங்கிறத ரொம்ப நாள் ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. இந்த சிறகும் செதிலும் உள்ள மீன் என்ன பண்ணுங்கன்னா, கடலுக்குள்ள இருக்கும் போதே செத்ததை என்ன பண்ணாதுன்னா சாப்பிடாது. உயிரோட எது இருக்கோ அதைத்தான் சாப்பிடும். நல்லா புரிஞ்சுக்கிறலாம். சிறகும் செதிலும் உள்ள மீன் உள்ள கடலுக்குள்ள எது உயிரோட இருக்கோ அதை மட்டும்தான் சாப்பிடும். அந்த மீனை இஸ்ரேல் ஜனங்கள் சாப்பிட்டா அவங்களுடைய வயிற்றுக்கு என்ன ஆகாதுன்னா கேடாகாது. பாருங்க, தேவன் எவ்வளவு ஞானமா இந்த ஜனங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப பாருங்க, உயிரோட இருக்கக்கூடிய விஷயங்களை சாப்பிடுறதுதான் இந்த சிறகும் செதிலும் உள்ள மீன் இல்லைங்களா? இன்னொரு வசனம் படிச்சிடலாம் பாருங்க. உவாகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சிறகும் செதிலும் இல்லாத யாதொன்றையும் புசிக்கலாகாது, அது உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக. பாருங்க, சிறகும் செதிலும் இல்லாத யாதொன்றையும் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப ஏன் அப்படின்னா, இதை புசிக்காதீங்க, இதை புசிச்சீங்கன்னா இது தேவனுக்கு அருவருப்பு அப்படின்னு மீனை பார்த்து சொல்றாரு. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீன் மாதிரி தான் மீன் தான் நாம இல்லைங்களா? அடையாள வாசல் சொல்லணும்னா மீன் தான் நாம. அந்த வலைக்குள்ள இருக்கிறது நாம தானே மீன். அப்படின்னா இப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்க உயிருள்ள விஷயங்களை சாப்பிடக்கூடிய மீனா இருக்குன்னு சொல்றாரு. நாம எப்படி பிரதர் உயிருள்ளதான் சாப்பிடுறது? அது வேணும்ல. இந்த மீன் சிறகும் செதிலும் உள்ள மீன் உயிர் உள்ளவைகளை தான் சாப்பிடும். அதைத்தான் நல்ல மீன்னு பைபிள் ரெஃபர் பண்ணுது. அப்படின்னா நான் நல்ல மீன்னா, தேவனுடைய பிள்ளையாகி நான் மீனை அடையாளப்படுத்தப்படுறேன்னா, நான் எதை சாப்பிடுறது? நான் எதை நல்ல விஷயங்களை சாப்பிடுறது? எனக்கு எது கெட்ட விஷயம்? அப்படின்னா நாம எதை சாப்பிடுறோம்? உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சாப்பாடுன்னு சொன்ன உடனே இல்லைங்களா, நம்ம எதை உட்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம இட்லி தோசை இதெல்லாம் நம்ம உட்கொள்றதானா அது வேற. ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, மனுஷன் அப்பத்தினாலே மட்டுமில்ல தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படின்னா உயிருள்ள தேவனுடைய சத்தியங்களை எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணுங்க. இதுதாங்க சிம்பிளா சொல்லணும்னா. இவங்கதான் நல்ல மீன்களா கரை சேருவாங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. பேதுரு கேட்டார் இல்லைங்களா, யார் இடத்துல ஆண்டவரே போவோம்? நீங்களும் போய்விட மனதா இருக்கீங்களாப்பானா? இல்ல ஆண்டவரே, யார் இடத்துல போவோம்? நீங்க சொல்லக்கூடிய வசனம் இருக்கு பாத்தீங்களா, நித்திய ஜீவ வசனங்கள். அந்த மீன் சாப்பிடுச்சு பாத்தீங்களா, உள்ள கடல்ல இருக்கும்போது உயிர் உள்ள விஷயங்களை சாப்பிடுச்சு பாத்தீங்களா? அதே மாதிரி இங்கேயும் நம்ம பாக்குறோம், யாரெல்லாம் அந்த வலைக்குள்ள தேவனுடைய பிள்ளையா மாறணுமோ, நல்ல மீனா கூடையில பிரிக்கப்படணுமோ, அதாவது இன்னும் சொல்ல போன வசனத்தின்படி நீதிமான்களா பிரிக்கப்படணும்னா அவங்க கண்டிப்பா நித்திய ஜீவ வசனங்களை மட்டும் தங்களுடைய வாழ்க்கையில எடுத்து தங்களுடைய வாழ்க்கைய அந்த நித்திய ஜீவ வசனங்கள் எப்படி வழிநடத்துதோ அதன்படி வாழ்ந்தாங்கன்னா அவங்க கரை சேர்ந்துடலாம் நல்ல மீன்களா. அப்படின்னா இப்ப நமக்கு புரியணும், நித்திய ஜீவ வசனங்கள்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பைபிள் நமக்கு என்ன சொல்லுதோ அந்த ஒரு வாழ்க்கை முறையை நம்ம பின்பற்றுறது தாங்க மிக உத்தமமான விஷயம். பைபிள் சொல்லாத எந்த விஷயத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில பாரம்பரியமா கொண்டு வந்துட்டோம்னா அது நித்திய ஜீவ வசனங்கள் அல்ல, அது வெறும் கட்டுக்கதை. அந்த கட்டுக்கதைய உட்கொண்டோம்னா நாம நல்ல மீன்களா மாற முடியாது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நித்திய ஜீவ வசனங்கள் வசனம் மட்டும்தான் நம்மளை கரை சேர்க்குமே ஒழிய எந்த கதையும் எந்த கட்டுக்கதைங்களை நம்மளை என்ன பண்றது இல்லைன்னா நம்மளை கரை சேர்க்காது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம படிக்கிறோம் இல்லையா, எரேமியால வசனம் படிச்சுங்க சிஸ்டர். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. பாருங்க, உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனேயே நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த சந்தோஷமா உட்கொண்டோம். அது எங்களுடைய இருதயத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மகிழ்ச்சியா இருக்கு. அப்படின்னா நித்திய ஜீவ வசனங்கள் எதுங்கிறது நமக்கு அன்புக்குரிய சகோதரர் சொல்லி தெரிஞ்சிருக்கணும். நாம இந்த உலகம் சொல்லி தரக்கூடிய இன்னும் நமக்கு தெரியும் பைபிளை வச்சுட்டு நிறைய இன்னைக்கு நம்ம கதைகளை தான் கேட்கிறோமே ஒழிய சத்தியத்தை நம்மளால என்ன பண்ண முடியறது இல்லை, கேட்கற முடியறது இல்லை.
அப்படின்னா நமக்கு எந்த எந்த தேவனுடைய வார்த்தை, எந்த வார்த்தை நமக்கு உயிருள்ள விஷயங்களை நமக்கு சொல்லுது, அதை எடுத்துக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தினோம்னா பவுல் சொல்லக்கூடிய ஜீவ பலியாக வாழ்வோம். இன்னும் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரை சேரும் போது நாம இந்த உலகத்துக்கு மறித்தவர்களா இருப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்ல மீன்களா அந்த கூடையில போய் சேருவோம். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு காட்டக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போய் சேர்வோங்கிறது தான் இந்த ஓமையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா இந்த ஓமை ஆரம்பிக்கும் போது இந்த ஓமைக்குள்ள நாம இருக்கிறோமாங்கிறதே தெரியல. ஆனா என்ன ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம்னா, இந்த ஓமைக்குள்ள நாம இருக்கோம். ஆண்டவர் இப்பதான் இந்த ப்ராசஸ் தான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலையில அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. நாம செய்ய வேண்டிய வேலைன்னு ஒண்ணு இருக்கு. நித்திய ஜீவ வசனங்களை கை கொண்டு அவருடைய பாதையில சென்று. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரியில இந்த மீன் வலை ஓமை மூலமாக பரலோக ராஜ்யம் போகக்கூடிய மிக முக்கியமான ரகசியத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும், அதாவது சகோதரர் வந்து நீ அறிவிப்பு கொடுப்பாங்க, அடுத்த பாடம் எப்ப இருக்குன்னு அதன்படி கேட்டு அந்த சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி சென்று தேவனுடைய பிள்ளையாக நம்ம ஒவ்வொருவரும் மாற தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்து வழி நடத்துவாராக. பொறுமையா கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசிரியத்து வழி நடத்துவாராக. ஆமென். தேங்க்யூ.